ஒரு சோஷியல் சர்வீஸ் நிறைய இடத்துல மறைமுகமா சார் செஞ்சிருக்கிறாரு. சோ அத பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ இந்த 18th வார்டுல சார் அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு மனுஷரை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். டைமிங் வச்சாரு அப்படின்னு சொன்னா அநேக பேர் நம்ம சர்ச் போறதா இருக்கிறோம். சர்ச் முடிச்சிட்டு வந்து இந்த கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக சார் இந்த டைமிங் யூஸ் பண்ணாரு. சோ சாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அறிமுகமானது வந்து ஃபர்ஸ்ட் சார் டைரி கேலண்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஏரியா கொடுத்து ஒரு வீட்டுல வந்து அறிமுகம் படுத்தி நியூ இயர் விஷஸ் சார் சொல்லிட்டு போனாரு. அப்பதான் சார் நம்மளுக்கு அறிமுகமானாரு. நெக்ஸ்ட் நம்ம வட்டாரத்துல பாத்தீங்கன்னா அநேக எம்ப்ளாயிஸ் விட டிசிஎல்ஸ் தான் அதிகமா இருக்கிறோம் இல்லையா ஒரு வீட்டுக்கு. சோ டிசிஎல் வந்து 1 மந்தா நம்ம பைலட்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும் போது சாருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நம்மளுக்கு 1 மாசம் சம்பளம் இல்லைன்னா நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ வந்துட்டு சாரு முன் வந்து தானியா முன் வந்து நான் நம்ம ஏரியால 18th வார்டுல இருக்கிற எல்லா டிசிஎலுக்கும் ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்ட்டு வாலண்டரியா சாரு நம்மளுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நன்றி. நெக்ஸ்ட் அது வந்து டிசம்பர் 15th அந்த உதவி நம்மளுக்கு செஞ்சாரு. நெக்ஸ்ட் ஏன்னா எந்த டிசிஎல சார் கிட்ட போய் சார் எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு கேட்கல, ஆனா சாரா செஞ்சாரு. அப்போ வட்டாரத்துல 18th வார்டுல இருக்கிற எல்லாரும் வந்து சார் அவங்களுக்காக மட்டும் செய்றீங்களே எங்களுக்கும் இந்த உதவி செய்யுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் சார் லாஸ்ட் இயர் நியூ இயர் விஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் 26 kgs ரைஸ் கொடுத்தாங்க இல்லையா? சார் சொந்த உழைப்பினால அவரு கஷ்டப்பட்ட காசுக்காக நம்ம சம்பாதிக்கிறோரா நம்ம பிள்ளைகளுக்காக எல்லாமே சேர்த்து வைப்போம் இல்லையா? ஆனா சார் அவரு கஷ்டப்பட்ட காசுல நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் அம்பேத்கர் ஜெயந்தி அப்போ பசங்களுக்கு எல்லாம் கல்வி புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சார் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லாங் நோட் புக்ஸ் கொடுத்தாரு, ஷார்ட் நோட் புக்ஸ் கொடுத்தாரு, பென்சில் எரேசர்ஸ் பென்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அம்பேத்கர் ஜெயந்திக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அநேக ஜனங்களுக்கு மெடிசன் எவ்வளவு பேர் மருந்து மாத்திரை வாங்க முடியாம நிறைய பேர் மாத்திரை சாப்பிடாம கூட நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வேலையில சார் அதிகமா ரொம்ப பேருக்கு அந்த மெடிக்கலுக்காக உதவி செஞ்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஜனங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் யார் நம்மளுக்கு செய்வாங்க இல்லைங்களா? சாருக்கு அவ்வளோ நல்ல மனசுக்கு. நெக்ஸ்ட் ஸ்கூல் ஃபீஸ் அநேக கோவிலுகளுக்கு நம்ம அந்த மாதிரி உதவி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அது இல்லாம அநேக உதவிகளை மறைமுகமா சார் செஞ்சு கொண்டு வருகிறாரு. சோ சார் நம்ம யாருக்காச்சும் ஒரு உதவி செய்தோம்னா கை மாற அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? சோ நம்ம வந்துட்டு ஒரு கை தட்டினா சத்தம் வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாருக்காக ஒத்துழைச்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை வந்து நம்ம சாரை பிரேஸ் பண்றது மட்டும் இல்லாம நீ நல்லா இருன்னு சொல்லி வாழ்த்து மட்டும் இல்லாம சாருக்கு வரப்போற தேர்தல்ல சார் நம்ம 18th வார்டுக்கு சாரை தேர்ந்தெடுத்து நம்ம தலைவரா உருவாக்கி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியும். சோ இந்த நல்ல மனசு உள்ள ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கும்படி தாழ்மையுடன் உங்களை அன்போடு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் சார் 18th வார்டுக்கு இங்க வந்து இன்னும் வரதுக்கு முன்னாடி இவ்வளவு செய்யறாருன்னா வந்த பிறகு எவ்வளவு செய்வாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்காக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவையா இருக்கு. சோ நீங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது, சரிங்களா? இது எல்லாத்தையும் தாழ்மையோட உங்க இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். இது பேச சில நிமிடம் பேச வாய்ப்பு கொடுத்த சாருக்கு மேடமுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பெரியவர்களுக்கும் வாலிபர் என்னுடைய சகோதரர்கள், வாலிபர்கள் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கணேசனுடைய சார்பாக இந்த மேடையில் அமைந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷயம் என்னன்றாக்கா வரும் விஷயத்துக்கு 18வது வார்டு நீங்க
இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லது செய்யறேன்னு. இல்ல, நல்லது செய்யறார், அத்தை நம்ம ஏத்துக்கலாம். நாங்க நல்லது செய்யறோன்றதுக்காக மிஸ்டர் கணேஷ் சார் ஃபேமிலி, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ற இந்த விஷயத்த நீங்க என்னன்னாக்கா, ஒரு வீட்டுக்கும் இந்த ஒரு ட்ரிப் நன்மை பண்றாரு, ஹெல்ப் பண்றாருன்றத நினைக்காதீங்க. இவர் ஒரு ட்ரிப் பண்ணாக்கா இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, 100 பண்ணுவோம். உண்மையா பண்ணுவார். அந்த பண்ற தன்மையில தான் இவர் வந்திருக்கிறார். நான் ஊருக்கு என்ன பத்தி சொல்லணும், அதை பத்தி சொல்லணுன்றது இல்ல. கணேஷ் சார் என்னன்றனாக்கா, உங்க வீட்டு பிள்ளையா நினைக்கும், வேற யாரும் நினைக்காதீங்க. எந்த விஷயத்துக்கு வாங்க, என்ன விஷயம் நீங்க வரலாம், பேசலாம், கேட்கலாம். சரி, கணேஷ் சார் ஏதோ வேலை இருக்கிறார், சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ. என்ன ஏரியா பத்தி நினைச்சீங்கன்னா ஒரு ஏரியாலயும் என்ன கேளுங்க. யாரும் மனசுன்னு நடந்தது இல்ல, எப்பவுமே நடக்க மாட்டேன். நீங்க எதுக்குனாலையும் கணேஷ் சார் கிட்ட வரலாம். கணேஷ் சார் வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகுதுனாக்கா எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரு நான் பேரை சொல்றதுக்கு விரும்பல. இந்த 3வது லைன் சரி, 5வது லைன் சரி, மில் பிளாக் சரி, யாரும் மனசுன்னு நடக்க மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அடுத்த ட்ரிப் நீங்களே கணேஷ் சார் தான் ஓனர்னு சொல்லுவீங்க. இதுதான் உண்மை. எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கும் என் ஏரியா சார்பாக, என் ஏரியா தான், தனி ஏரியா இல்லை, அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான நல்வாழ்த்துக்கள். புஷ்பனன் சொன்ன மாதிரி உங்கள் ஆதரவு இந்த தடவை கணேஷ் அண்ணனுக்கு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தேவைகள் ஏதாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் அண்ணன் போன் நம்பர் இருக்குது, நீங்க எப்போ போன் பண்ணி அவரிடம் பேசினாலும் சரி, இல்ல வெங்கடேஷ் அண்ணன் இருக்கிறாரு, இதோ அண்ணன் இருக்கிறாரு, உங்களுடைய போன் நம்பர் வாங்கி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய குறைகளை, இந்த ஒரு தடவை உங்களுடைய வாக்குகளை கணேசன் எனக்கு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிக்கும் அமர்ந்திருக்கின்ற திரு உங்கள் சகோதரன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்கள் சொந்தக்காரர், இந்த வட்டாரத்தின் ஒரு நண்பர் சொல்லிக் கொண்டு போனால் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகள் உங்களுக்கே தெரியும். பெம்மலில் டெம்பரரியாக பணிபுரிகின்ற நண்பர்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அதோடும் இல்லாம பல சோசியல் ஒர்க்குகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பொங்கல் நல்ல நாளை சிறப்பாக நீங்க கொண்டாட வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். அவர் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாரோ அதே போல இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற நினைக்கின்றார். அவர் நம்ம இன்றைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதை நீங்க செய்தால் போதும். இன்றைய அவர் செய்கின்ற உதவி, அவர் செய்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக் கொள்கின்றோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி. எனக்கு அவ்வளவு பேச வராது. பேச்சில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், செயல்ல தான் பண்ணுவேன். பெரியவருக்கோ, தாய்மார்களுக்கோ, வட்டாரவாசியர்களுக்கோ, எல்லாருக்கும், இந்த சீஃப் கெஸ்டா வந்திருக்கோம் புஷ்பராஜ் அண்ணனுக்கோ, ஆனந்த் அண்ணா அவர்களுக்கோ, அப்புறமா நம்ம குணசேகர் அண்ணனுக்கோ, லாரன்ஸ் அண்ணனுக்கோ, கிரி அண்ணா அவர்களுக்கோ, யாராவது விட்டுட்டா மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும், பத்திரிக்கை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கோ, காவல்துறை நண்பர்களுக்கோ என்னோட உயிர் வணக்கங்கள். நம்ம கேஜிஎஃப் என்றாலே, கேஜிஎஃப் மாவட்டத்துல எல்லாருக்கும் என்ன தெரியும்? தங்கம், கோல்டு, இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேற எல்லாருக்கும் என்ன தெரியும்? கேஜிஎஃப்ல வேலை செய்யறாங்க, தங்கம் எடுத்துன்னு இருந்தாங்க, கோல்டு தான், இதுதான் தெரியும். சரி, இப்போ நின்னுச்சுன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்களோட மனசு தங்கம்னு யாருக்கும் தெரியாது. அது எனக்கு தெரியும், கணேஷுக்கு தெரியும். அதனாலதான் அந்த தங்கமான மனசுங்களுக்கு சேவை செய்யதான் நான் வந்து இருக்கிறேன். இப்போ என்ன இவரு வருஷம் அரிசி தராரு, எதனால தராரு அன்ட்டு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அரசியலுக்கு கொடுக்குறீங்களா அரிசி? நீங்க அரசியல்ல நிக்கிற வாசி கொடுக்குறீங்களா? நிறைய பண்றீங்களே, எதனால இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்டாங்க.
இது அரசியல்ல நிக்கிறதுல அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன். 45-46 ஆச்சு அந்த ஏஜ் வயசு. நிறைய நான் கஷ்டத்தையோ பாத்துக்கிறேன், சந்தோஷத்தையோ பாத்துக்கிறேன், உலகமும் சுத்தி இருக்கிறேன். பணம் தேவைன்ற அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? நான் பணத்தை சம்பாரிச்சு என் பசங்களுக்கு அப்புறமா முன்ன வர காலங்களுக்கே வச்சுன்னு போறது எதுக்குன்னு எனக்கு பிடிக்கல. நான் சம்பாதிக்கிறதுல பாதி என்னோட 18th வார்டு ஜனங்களுக்கோசரம் பண்ணணும்ட்டு நான் டிசைட் பண்ணி இருக்கிறேன். இத்தனை நாள் நான் வந்து ஒழிச்சது போதும், என்னோட வேலை மக்கள் பணியாக்க வந்திருக்கிறேன். இதுதான் என்னோட சோசியல் சர்வீஸ். சரி, ஓகே. போன வாட்டி நான் வந்துட்டு அரிசி கொடுக்கும்போது கொடுத்து எல்லாம் முடிச்ச பின்னாடி இப்போ வரைக்கும் எனக்கு கேஜப்ல இருக்கிற அத்தனை வார்டுல எல்லா வார்டுல தான் கேக்குறாங்க, சார் நீங்க வெறும் போக்கஸ் வந்துட்டு 18th வார்டு ஒண்டி பண்றீங்களே, எங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது நிறைய பேர் கேக்குறாங்க. இல்ல நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, கட்டாயம் நேரம் எல்லாம் வரும்போது கண்டிப்பா பண்ணலாம். ஆனா மொத்த கேஜப் ஏன் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா வாழ விட மாட்டாங்க சில பேர். எனக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குவாங்க. ஆனா மொத்த கேஜபிக்கே நான் அரிசி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நீங்க வந்து கடவுள்கிட்ட ப்ரை பண்ணும், அவருக்கு சக்தி கொடுக்கணும், அவரு மொத்த கேஜப்க்கு வந்து அரிசி கொடுக்கணும் நீங்க எல்லாம் வந்து கடவுள்கிட்ட பிரேயர் பண்ண ஒண்டிதான் என்னால முடியும். ஓகேங்களா? ஆனா எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. போன வருஷம் நான் அரிசி கொடுக்கும் போது எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அரிசி பத்தி வந்து அவ்வளவு ஐடியா வரல. சரி, வேற ஏதோ பண்ணணும்னு தான் என்னோட ஐடியால இருந்தது, மைண்ட்ல இருந்தது. திடீர்னு இந்த டிசிஎல் அவங்க அந்த நான் பர்மனன்ட் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரைக் வரும்போது அவங்களுக்கு அங்க போய் எதுனா பண்ணலாம். நான் எது பண்ணாலும் அது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஆகணும், அதுதான் விஷயம். அது வந்து அந்த கடவுள் தான் பண்ணணும். எப்பவுமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு இருக்கும். விரைவில் ஆகும்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு. சோ அந்த நேரத்துல அரிசி போதுதான் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா ஒரு 120-130 வீட்டு குத்துட்டு விட்டுட்டே நாங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதா? கேட்கும் போதுதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு அரிசி கொடுக்கணும்ட்டு. போன வருஷம் நம்ம கொடுத்தோம். இந்த போன வருஷம் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையா சொல்லி இருக்க முடியாது இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம்ல. ஆனா கண்டிப்பா என்னோட மனசுல ஆசை இருக்குது. நான் உண்மை சொல்றேன். மொத்தம் கேஜப்கே வந்து அரிசி கொடுக்கணும்னு எனக்கு மனசுல ஆசை இருக்குது. ஆனா வந்து அது என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் கண்டிப்பா நிறைவேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சோ அதனால வந்துட்டு நீங்க தயவுசெய்து உங்களுக்கு மிஞ்சது ஏதோ கிடையாது. நான் நம்புறது வந்து கடவுளை உங்களை ஒண்டிதான். நீங்க கடவுள் கிட்ட ப்ரே பண்ணுங்க, விரைவில் நடக்கும், கொடுத்துடலாம். இப்போ என்னக்கா சரி ஏதோ நம்ம நல்லது பண்ணலான்ட்டு ரொம்ப ஆழமா இறங்கி பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு வந்து அவரு பெங்களூரு, ஓகேங்களா? அவர் பெங்களூரு எப்படி நீங்க ஓட்டு போட்டுட்டு எங்க போவீங்க, பெங்களூர் போவீங்களான்னு சில நண்பர்கள் கேக்குறாங்க. நம்மளுக்கு எல்லாரும் நண்பர் தான், நம்மளுக்கு எதிரி யாரும் கிடையாது. நம்ம யாரையும் எதிரியா நினைக்கல. யாரா நம்ம எதிரியா நினைக்கிறதுக்கா நம்ம பிசினஸ் எல்லாம் விட்டுட்டீங்க வந்தோம். நம்மளோட வேலை மக்கள் வேலை செய்யறது. என்னோட ரூட் வந்து மக்கள் பணி, மக்களுக்கு சேவை பண்றதுதான் என்னோட வேலை. என்னோட மனசு, என்னோட ஹார்ட் 18th வார்டு, என்னோட கண்ணு கேஜிஎஃப். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தான் முடிவு எடுக்கணும். எங்க ஒய்ஃப் அடுத்து ஏப்ரல் இருந்து இங்கதான் இருக்குவாங்க, பெங்களூர்ல இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் இங்க ஆல்ரெடி பேசிட்டு போட்டுட்டேன். 24 hours நீங்க எப்ப வேணா வரலாம் என் வீட்டுக்கு. ஓகேங்களா? நானு கண்டிப்பா பெங்களூரு. எவ்வளவு நேரம் பெங்களூரு? 1 hour. நான் அங்க பிசினஸ் பண்ணதானே இப்படி நான் ஃபுல் மீல்ஸா பண்ண முடியும். நானு லிமிடெட் மீல்ஸ் கிடையாது, ஃபுல் மீல்ஸ். அதனாலதான் பிரியாணி ரைஸ் கொடுக்குறேன் நான், பிரியாணி மாதிரி கணேஷ். சரி, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெங்களூர் வதந்திக்கு இந்த கணேஷ் வதந்தி எல்லாம் யாருன்னா எதிர சொன்னா காதலே வாங்க மாட்டா. சில பேர் இந்த காதல விட்டுருவாங்க. நான் காதலே வாங்க மாட்டேன். ஏன்னா என் வேலை வந்து மக்கள் பணி, இதுதான் என் வேலை. நான் வேற யாரை பார்த்து கவலையும் பட மாட்டேன். எனக்கு என் வேலை என்ன இருக்கு அதான் பார்த்துன்னு போயினே இருக்குவேன் நானு. சரி, இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வர.
தண்ணிய பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு தண்ணி இல்லையா, நான் சொந்த டிராக்டர் வாங்கிட்டு என் மேல நம்பிக்கை இருக்கத்தானே உங்களுக்கு, நான் தண்ணி கொடுக்குவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குத்தானே. தயவு செய்து நீங்க நம்புங்க, உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா சொந்த டிராக்டர் 10 டிராக்டர் வாங்கி உங்களுக்கு நான் டெய்லி ஓட்டுறேன். தண்ணிய பத்தி கவலைப்படாதீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாள், அது எப்போ வருது எனக்கு தெரியாது. டெய்லி உங்க வீட்டுல தண்ணி இருக்கும். அது வந்து கொலால வருதா இல்ல டிராக்டர்ல வருதா தெரியாது, உங்க வீட்டுல தண்ணி இருக்கும். இதுக்கு கணேஷ் வாக்கு இத நீங்க நம்பலாம். ஏன்னா தண்ணின்றது வந்து பேசிக். சரி, ஓகே, இது நீங்க ஓகே, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் நம்புறேன். நான் நம்புறதே கடவுளை உங்களை ஒண்டிதான். இப்போ அதுல ஏதாவது கொலா உடைஞ்சிச்சு, அது உடைஞ்சிச்சு, இதுனாக்கா நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போச்சா, பைப் போச்சா, என்ன போச்சா, ஏது போச்சோ, என்னோட பிரச்சனை அது. நீங்க நிம்மதியா வீட்டுல இருங்க, வேலைக்கு போங்க, வேலைக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, அவ்வளவுதான். நானே சொந்த காசுல எல்லாமே பண்ணிக்கிறேன். நீங்க என்ன எதுனா கேள்வி கேட்கறதா இருந்தா கூட கேட்கலாம். என்ன சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க, எங்க 18th வார்டுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்கன்னு யாராவது உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் தைரியமா வந்து கேளுங்க, என்ன கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். யாராவது கேட்கறதா இருந்தா தயவு செய்து இங்கேயே வரலாம், மேடைக்கு வரலாம். மேடைக்கு வர்றது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் கைக்க வேண்டாம், அங்கேயே எடுத்து வந்து கொடுக்குறேன். நீங்க என்ன வந்து கேள்வி கேட்கலாம். என்ன சார் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பேசிக்க இல்லையா சார்? என்னோட பார்வையில வந்து யாரு ஜெயிச்சாலும் நானும் தண்ணி தரேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், ரோடு பண்றேன், காவா பண்றேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி 3 வேளை சாப்பிட்றேனோ, காலையில நாஸ்டா, மதியானம் லஞ்சு, சாயங்காலம் டின்னரு, அடிப்படை வசதி இது சொல்லக்கூடாது. நான் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதே சொல்லிக்கிறேன், 5 வருஷமா காலத்தை ஓட்டி போடக்கூடாது. இத பத்தி எல்லாம் வந்து யாரும் என்ன கேட்க கூடாது. இதெல்லாம் தானா பண்ணிடுவேன் நானு. சரி, இதாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்தது நீங்க ஸ்பெஷலா எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த சின்ன இதுக்கு எம்சியா வந்துக்கிறீங்கன்னு சில பேர் கேட்கலாம். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை வசதியான பேசிக் நீட்ஸ். யார் ஜெயிச்சாலும் பண்ணணும். இது என் பார்வையில வந்து அந்த 5 வருஷத்துக்கு இஷ்டன்னு போக கூடாது. நீங்களும் பாவம் தங்கமான மனசு, உங்க கேட்ட உடனே ஓட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ ரோட போடுறான், எப்போ லைட் கொடுக்குறான், ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறான், காவா பண்றான்னு 5 வருஷம் நீங்க காத்துனே இருக்கணுமா? அதெல்லாம் இந்த கணேஷ் கிட்ட நடக்காது. நீங்க என்ன நம்பி போட்டீங்கன்னா அது தானா நடந்துடும். நானும் சாப்பிட்றேன் இல்ல, அந்த 3 வேளை சாப்பாடு மாதிரி இந்த தொழிலை நான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா யாருக்காது உண்மையாலே அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டம், வீடு ஒஞ்சிட்டு இருக்குதுனாக்கா வீடு கட்டித்தரேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா சந்தில ரவுண்ட் வச்சுட்டேன். நான் இப்பவே பாத்துட்டேன், சில வீடெல்லாம் வந்து பாவம் ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப நான் திடீர்னு போய் பண்ணனா மைன்ஸ்கார எல்லாம் ஒடிச்சிடுவோம். அங்க கட்டும் போது தான் மைன்ஸ்கார வருவான். கட்டாத, வாடகை கட்டியா, இது யாருது, அப்புறம் என்ன ஆயிடும் அவங்களுக்கு, நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு வச்சுடுன்னு சொல்லி போட்டேன். அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஆயிடும். அதனால வந்து எனக்கு ஒரு பதவி வேணும். எனக்கு பதவி நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா நான் நம்புறேன், என்னை எம்சி ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது ஆயிட்ட உடனே அது பண்றோம். யாருக்காவது உண்மையாலேயே வந்துட்டு அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து உண்மையாலே படி வைக்க உங்க பசங்களை முடியலன்னா தயவு செய்து என்ன கேளுங்க. உங்க படிப்புக்கு நான் வந்து உதவி பண்றேன். மருத்துவம் உங்களால முடியல, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. உண்மையாலே உங்களுக்கு முடியலன்னா என்ன கேளுங்க, நான் அதுக்கும் உதவி பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ சில பேருக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இறுதி கட்டியத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த 18th வார்டு விட்டு வேற பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான விஷயம், நீங்க வந்து முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகுறீங்க, அதனாலதான் இவ்வளவு அன்லிமிட்டடா பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறீங்கன்ட்டு நம்ம மேல அப்போ பிரச்சாரம் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட வேலை வந்து 18th வார்டுக்கு எம்சி ஆகுறதா வேலை, மத்த வேலை கிடையாது. அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். இது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்னோட வேலை ஒண்டி வெறும் எம்சி ஆகுறது தான் என்னோட வேலை, வேற வேலை கிடையாது. எந்த எதனா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவுசெய்து யங்ஸ்டர்ஸ், யூத்
வாலிபர்கள் உங்களுக்கு தான் முக்கியமா. நீங்க வந்து என்னோட மைண்ட்ல இல்ல, என்னோட மனசுல இருக்கிறீங்க. என்னோட மனசுல இருக்கிறீங்க. தயவு செய்து எனக்கு இந்த மாலை, ஷால்வு, பட்டாசு இதெல்லாம் வைக்காதீங்க. அந்த செலவுக்கு ஒரு 20 செடி வையுங்க. அது மரமா வளர்ந்து உங்க ஒரு 10 பேருக்கு உபயோகமா இருக்கும். தயவு செய்து இது பண்ணாதீங்க. இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல பண்ணாதீங்க. என்னோட வேண்டுகோள், என்னோட ஹம்பல் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ். வேற எதனா சொல்லணுமா? நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறீங்களா, ஜெயிக்க வைக்க மாட்டீங்களா? எனக்குள்ள கூட ஒரு கேள்வி இருக்குது. ஆனா நான் நம்புறேன் நீங்க என்ன ஜெயிக்க வைக்குவீங்கன்னு. நானு ஜெயிக்க வைக்க ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் அவ்வளவா வந்து தாசி பேச மாட்டேன். நம்மளது என்ன இருந்தாலும் சைட்ல பண்றதா வேலை. சும்மா இந்த வந்து பேச்சிலேயே ரீல் விடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் என்னோட பிளட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் செய்யலைன்னா என்ன தூக்கி குப்பத்தொட்டில போட்டுருங்க. அவ்வளவுதான். முக்கியமான விஷயம், எல்லா வருஷமும் நியூ இயர் கிஃப்ட் இப்ப எப்படி நான் இந்த 2 வருஷமா கொடுத்துன்னு இருக்கிறேனோ, எல்லா வருஷமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் நான் கிஃப்ட் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு வாட்டி கேக்குறேன், தயவு செய்து ப்ரை பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு. இது என்னோட ஹம்பல் ரிக்வெஸ்ட். நன்றி, வணக்கம், வெற்றி நமதே. தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதட நந்தலாலா, நந்தலாலா.